டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவோட ரேட்டிங் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10.10. ரியலி ஆசமான மண்டே நைட் ரா, உண்மையில வேற லெவலாக இருந்துச்சுங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் 10.10 இது வரைக்கும் எந்த ரா கொடுத்தது கிடையாது. இந்த ரா வந்து உண்மையில நல்லா இருந்துச்சு. 2.5 மணி நேரம் தான் ஷோ, சூப்பராக இருந்துச்சு. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு மெயின் ஈவன் ஜேவுசோ வராரு. அண்ட் மெயின் ஈவன் ஜேவுசோ நல்ல காரியம் பண்ணியிருக்காரு இன்னைக்கு. அண்ட் அவங்களோட ஈட்டோட அந்த என்ட்ரன்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பேக் செவில் வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து அட்டாக் பண்ணிடுறாரு. குந்தர் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. அண்ட் அதாவது மெயின் ஈவன் ஜேவுஸ் எதுக்கா நீ என்ன சூஸே பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்தினால அடிக்க வந்தார். அண்ட் சாப்பு மேலே சாப்பாக கொடுத்து அவர் சட்டையெல்லாம் கிழிச்சு அசிங்கப்படுத்திட்டாரு. ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணாங்க குந்தர் கூட. குந்தர் எப்படியாவது போட்டு தரணும். அடுத்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, மெயின் ஈவன் ஜேவுஸோ சாம்பியன் ஆச்சாங்க. நீங்கள் குந்தரை ஃபேஸ் பண்ணுங்க, குந்தரை சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இங்கே குந்தர் நீ இந்த சேலஞ்ச் பண்ண உனக்கு அடிதாண்டா, இதுக்கப்புறம் தான் நீ நகரத்தை பார்ப்பா, அந்த மாதிரி இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். செக்யூரிட்டி கார்டு வந்து தடுத்துட்டாங்க, குந்தரை இழுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் மெயின் கொஞ்சம் ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி மெயின் கொஞ்சம் ஸோ மைக் எடுத்துட்டு, ஹே குந்தர் நீ இல்லை, நான் இது ஏற்கனவே சொல்லணும்னு வெயிட் பண்ணிக்கிறேன். ஆனால் இதான் கரெக்டான டைம், நீ செஞ்சதுக்கு நான் திருப்பி செய்வேன். நீ இப்போதைக்கு எப்படி கத்திக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி ரெசமனியில் நான் உன்னை சேலஞ்ச் பண்ணி அங்கே தோக்கடிச்சு அதே ஒரு சவுண்டு அதே ஒரு கெத்து உன்ட்ட இருக்கா நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், அதாவது அந்த கெத்தை குறைச்சி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி மெயின் ஈவன் ஜேவுஸ் தான் போன ரெசமனியாலே இன்டர்கண்ட் சாம்பியன்ஷிப் அவர் தோக்கடிக்க வேண்டியது. அந்த வாய்ப்பை மெயின் செமிசைன் கொடுத்துட்டு இந்த டைம் வேர்ல்டு சாம்பியன் தோக்கடிக்கிறக்காக மெயின் ஈவன் ஜேவுஸ் ரெசமனியா 40 போயிட்டாரு. அண்ட் லீவ் மார்கனை போன டைம் ஈஎஸ்கே தோத்தது காரணமே ரியா ரெப்லி தான். அதுக்காக வந்து ரியா ரெப்லிட்ட கேட்குறாங்க, எலிமினேஷன் சாம்பியன் குவாலிஃபிகேஷன் பற்றி உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்கா? அண்ட் ஈஎஸ்கே வந்து தோத்ததுக்கு காரணம் நான் தான் சொல்கிறாங்க. அதனால இப்போதைக்கு என்னன்னு தெரியல. அண்ட் சார்லஸ் ஃபேஸ் யாரை சூஸ் பண்ணிட்டாங்களோ அதுக்கப்புறம் தான் என்னோட ஆப்போனண்ட் யாருன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு ஈஎஸ்கே வந்து அவங்களே டேரெக்டாக சொல்லிடுறாங்க ரியா ரெப்லிட்ட, ரியா நான் உனக்கு இந்த வாய்ப்பு வந்து தரேன், நீ வந்து கவலைப்படாது, நீ இழந்த வாய்ப்பை நானே உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா என்ன அவங்களால தானே இழந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸோலிவுக்கும் ஈஎஸ்கே டகோட்டா கைக்கும் ஒரு டேக் மேட்ச் நடத்துறாங்க. இந்த மேட்ச் ரியலி உமன் டீஸ்ல இன்னைக்கு வந்து செம்மையான ஒரு மேட்ச் பண்ணிட்டாங்க. நான் எதிர்பார்த்தேன்னா ரக்கேல் அண்ட் லிவ் மார்கன் வச்சு ஜெயிக்க வச்சிருவாங்க, அந்த மாதிரி நான் எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் மேட்ச் நடந்தே வர டக்குன்னு அந்த மூமெண்ட் வந்து டேர்ன் ஆயிடுச்சு. அண்ட் லிவ் மார்கனோட மண்டையை திறந்துட்டாங்க. ஈஎஸ்கே வந்து தலையை அதாவது ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் அடுத்துமே இவங்க பிளட்டோட வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனால் அதுவுமே இல்லையா, ஈஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்சை முடிச்சு விட்டாங்க. அண்ட் இந்த மேட்ச்ல ஈஎஸ்கே அண்ட் டகோட்டா கை வந்து வின் பண்ணிட்டாங்க. கேள் வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனை தூக்கிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பக்கம் இடம் இல்லை அப்படின்ட்டு. அண்ட் நம்பர் 2 நெக்ஸ்ட் லைரா வல்கீரியாக்கும் பிரேலிக்கும் ஒரு மேட்ச், எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச். இந்த மேட்ச்ல வின் பண்ணவங்க எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபை ஆவாங்க. இங்கே ரோக்ஸானா இருக்கும்போது நான் வந்து டவுட் ஆனே, ஒருவேளை பிரேலியோட டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்போதுனா நாளைக்கு நடக்க போற NXT-ல இவங்களுக்கு ரெண்டான ஒரு கான்ட்ரவர்சி நடக்க போகுது. அதுக்கப்புறம் பிப்ரவரி 15 இவங்களுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரீட் மேட்ச் நடக்குது. ஜூலியா கூட ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பண்ண போறாங்க பிரேலியும். அந்த மேட்சை பொறுத்தளவுக்கு நான் என்ன நினைச்சேன்னா, இந்த மேட்ச்ல சத்தியமா சொல்றேங்க லைரா வல்கீரியோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலா இருந்துச்சு. நான் ஒருவேளை இந்த மேட்சை வின் பண்ணி சாம்பியன்ஷிப்போட போவாங்கன்னு நினைச்சேன். ரெசல்மேனியாக்கு டபுள் சாம்பியன் நடக்கும், ஆனால் அந்த மாதிரி நடக்கல. அண்ட் இங்கே பிரேலி வின் பண்ணி ரெசல்மேனியாக்கு மூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் பிரேலி இதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் பண்ணாங்க. இங்கே பீட்டர் டன்னும் லூகிரி கேஸும் சண்டை போட்டுருக்காங்க. ராயல் ரம்பர்லேருந்து தான் உனக்கு பென்டாவோட பகை, எனக்கு வந்து அவனுக்கு முன்னாடியிலேருந்து பகை, அதனால பென்டாவோட கதையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சோக்கி நீயே பார்த்துக்கோ, நான் இதுலேருந்து மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஏஜ் செல்லு இதெல்லாம் கண்டுக்காம பேக் ஸ்டேஜ்லேருந்து போய்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் அவர் தான் பேச போறாரு. என்ன பேசுறான்னு பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி இங்கே பேக் ஸ்டேஜில் லைரா வல்கீரியாக்கும் அண்ட் அமெரிக்கன் மேடுக்கும் உங்க ரெண்டுக்கான ஒரு சும்மா ஒரு கான்ட்ரவர்சி நடந்துகிட்டு இருக்கு. நீ வந்து சாம்பியன்ஷிப் நீ வந்து அந்த ஒரு வாய்ப்பை தோத்துட்டு தெரியுமா, அது காரணம் இந்த முட்டாள்கள் கூட நீ இருந்தனாலதான். நீ வந்து எங்க டீம் வந்துரு நல்லா இருப்பா அப்படின்னு, நீ அடுத்த வாரம் நடக்க போற மேட்ச்ல உடனே நான் சேலஞ்ச் பண்றேன் அப்படின்ற சொல்றாங்க. இப்போ என்னோட டீம் வந்து டாக் டீம் சாம்பியன் ஜெயிச்சுட்டு வரட்டும், அடுத்து நானும் இந்த சாம்பியன் ஜெயிச்சுட்டு எங்க அமெரிக்கன் மேடை நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறோம் அந்த மாதிரி சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஸ்டைல் வராரு. அண்ட் ஏஜ் ஸ்டைல் வந்தோன்னே இப்போதைக்கு என்ன சொல்றாருன்னா, அவர் இந்த ஃபேன்ஸ் எல்லாமே ஏஜ் ஸ்டைல்னு சொல்லும்போது அவர் கண்ணே கலங்கிருச்சு. அண்ட் எப்பயுமே இந்த எல்லா மூமெண்ட் எல்லா சூப்பர் ஸ்டார் நடக்கிற மூமெண்ட் தான். ஏஜ் ஸ்டைல் இப்போதைக்கு என்ன சொல்றாருன்னா, என் ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக துடிக்குது, எனக்கே வந்து தெரியுது அப்படின்னு சொல்லும்போது ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நல்லா குஜி ஆயிடுறாங்க. அண்ட் இப்போதைக்கு ஏஜ் ஸ்டைல் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து லாஸ்ட் அந்த ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், பிகஸ்ட் இன்ஜூர் ஆச்சு. அண்ட் இதுக்கப்புறம் என்னாச்சு, என் கரியரும் முடிய போதும் அப்படின்னு நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டல் சைடு. அண்ட் வீட்டுக்கு போன அப்புறம் கண்ணாடியை பார்க்கும்போது தோணுச்சு, இன்னும் நான் சாதிக்கிறது நிறையா இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் திருப்பி அகைன் வந்து நான் ட்ரைனிங் ரூமுக்கு போனேன். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு போய் திருப்பி அகைன் ட்ரெயின் பண்ணிட்டு இப்போ உங்கள் ஏஜஸ் எல்லாம் இந்த ஃபேன்ஸ் முன்னாடி நிற்கிறேன், என்னோட டவுன் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது என்னோட மக்கள் அப்படின்னு சொல்ல ஏஜஸ் இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது, இன்க்ளூடிங் த ரெசல்மேனியா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் லாக்கர் ரூமில் இருக்க சூப்பர் ஸ்டார், இங்கே இருக்க சூப்பர் ஸ்டார் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும், நான் இன்னும் அதே பழைய ஏஜ் ஸ்டைல் தான், இன்னும் அதே ஃபினாமினல் 1 ஏஜ் ஸ்டைல் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஏஜ் ஸ்டைல். அண்ட் இப்போதைக்கு அவர் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அந்த ரெசல்மேனியாவில் நான் வந்து ரெசல்மேனியாவில் போகிறேன் சொல்ல ரெசல்மேனியாவில் மேட்ச் மேக் பண்ணி காட்டுறேன்னு தான் சொல்லியிருக்காரு. மெயின் ஈவென்ட் ஷோ அந்த மாதிரி எந்த ஒரு
டீஸும் பண்ணலை. ஏன்னா அவர் எலிமினேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லை. நான் வந்து அதே ஏஜ் ஸ்டைல்னு சொல்லும் போது டக்குன்னு டர்ட்டி டாம் வந்து வந்துருந்தாரு. என்னடா அது, நான் கூட வேற யாரும் வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தேன். பார்த்தா டர்ட்டி டாம் வர்றாரு. ஃபர்ஸ்ட் எடுத்து ஆமா நீ சொன்ன மாதிரி இந்த ரால் ஏகப்பட்டது நிறைய விஷயம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே கார்ல இட்ட மயக்க பண்ணிக்கிட்டு இங்கே தம்பி பேசிக்கிட்டு நீங்க என்னல வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க, குறைங்கள சவுண்டா அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கும்போது டர்ட்டி டாம் மறுபடியும் கீழே ஏறி வராரு, சாரி மேலே வராரு. அண்ட் ஏஜிஸில் பார்த்துட்டு நீ சொன்ன மாதிரி நிறைய விஷயம் மாறி இருக்கு, ஆனால் இங்கே ஒன்றே மட்டும் மாறல. சேம் நீ போகும்போது ராவா ஜட்மெண்ட்டே தான் ரூல் பண்ணிக்கிறதும் இதே டைம் இப்பயுமே இந்த ராவா ஜட்மெண்ட்டே தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. மைக்கை வாங்கிட்டு ஏஜஸ் சார் சிரிக்காரன் சார், கரெக்ட் தான் நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். நான் போகும்போது ஜட்மெண்ட்டே தான் ராவா ரூல் பண்ணிக்கிடுச்சு, அந்த டைம்ல இங்கே டேமின் இருந்தானே அப்படின்னு சொல்றாரு. சரி அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் மக்கள் எல்லாத்தையும் கேட்போமா இங்கே ரியாரப்பிள் இருந்தாங்களே அதெல்லாம் எங்க அப்படின்னு கேட்கும்போது கரெக்ட் தான், நீங்க எல்லாம் பண்ண துரோகத்துக்கு அவங்களாம் இந்த இடத்த விட்டு ஓடுனதே பெருசு. இன்னொன்று புரிஞ்சுக்கோ, ஃபின்பாலர் இப்போ அவங்க கூட சைடு இல்லை, ஃபின்பாலர் அவன் தனி ஒரு ரோலில் இருக்கான். சரி ஓகே அது ஓகே. இப்போதைக்கு டர்ட்டி டாம் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது சரியா. உன் கூட இருக்கான் பாரு ஒயலட் கலர் ஜீன்ஸ் போட்ட அசிங்கமான பையன், அப்புறம் நீ வந்து என்னை பொறுத்தளவுக்கு நீ வந்து ராமஸ்டீரியோட ஒரு கேவலமான பையன் தான் அப்படின்னு சொல்லும் போது டாமினிக் மிஸ்ட்ரி வந்து கை வாங்கிறாரு. ஆனால் விடுவாரா, கார்லிட்டோ அண்ட் டாமினிக் மிஸ்ட்ரி சேர்ந்து ஏஜிசிலேருந்து பொழந்துறாங்க. அண்ட் ஏஜிசிலேருந்து டக்குன்னு அடுத்தடுத்த கவுண்டர் மூவ்ஸ் கொடுத்து அவரோட ஃபினாமினல் ஒன்னான அந்த ஏஜிசில் அவரோட ஷாட்டை வந்து போட்டு விட்டுறாரு. அண்ட் ஃப்ளையிங் மூவ்ஸை போட்டு விட்டு அண்ட் கார்லிட்டோ படுக்க போட்டதுக்கு அப்புறமா எப்பயுமே அடி வாங்கும் போது டாமினிக் மிஸ்ட்ரி தெரிச்சு விடுறது வழக்கம் தானே, அதே மாதிரி ஓடிடுறான். இங்கே ஏஜிசிஎல் ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு நான் இன்னும் அதே பவரோட தான் இருக்கேன்ட்டு. நெக்ஸ்ட் பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிசிஎல் போய் ஆடம் ஃபீஸ்ட்டை கேட்குறாரு, எனக்கு எப்படியா டர்ட்டி டாம் கூட அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்லாம் மேட்ச் வேணுன்ட்டு. ஆடம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அச்சோ உன்னோட கோரிக்கை அக்செப்ட் பண்ணுறேன், அண்ட் டர்ட்டி டாம் கூட நீ வந்து மேட்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ ஆடம் ஃபீஸ், ரொம்ப தேங்க்ஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச்சே வந்து அங்கே நான் வந்து கொளுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இங்கே திருமுறை வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கும் போது எப்பா மாட்டி விட்ருவோம். நான் வந்து சொல்லியிருந்தாலே ஏற்கனவே பிரான் பிரேக்கரை தோக்கடிக்குன்னா அது ஏஜிசிஎல் தான் சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு மாதிரி தான் நீ இது டீஸ் பண்ணியிருந்தாங்க. பாப்போம் ஒரு வேளை அந்த ரெசல்மேனியால அந்த மூவ்மெண்ட் நடக்குதான்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 4 இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு செத் ஃப்ரிக்கிங் ராலன்ஸ் வந்து வர போகிறான்ட்டு. அண்ட் செத் ராலன்ஸ் கிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இப்போ எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் வந்து நெக்ஸ்ட் நடக்க போகுது, அதில் சிஎம் பங்கு வந்து குவாலிஃபை ஆகிட்டாரு. அண்ட் ஜான்சினா டேரக்ட் குவாலிஃபை ஆகிட்டாரு. அண்ட் ட்ரூ மேக்டையர் இப்போதைக்கு இருக்காரு. உங்களோட எனிமி ஃபுல்லாக அங்கே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை இன்னைக்கு லோகன் பால் வாசஸ் ராமஸ்ரீக்கான மேட்ச் இருக்குது, அதுலேயுமே யாரோ ஒரு சூப்பர் ஸ்டார் அங்கே போகிறாங்க. அடுத்த வாரம் நடக்க போகிற ராலையுமே உங்களோட மேட்ச் இருக்குது, செத் வாசஸ் ஃபின்பாலருக்கான ஒரு மேட்ச் இருக்குது, இதுலேயும் குவாலிஃபிகேஷன் ஆக போகிறாங்க, எலிமினேஷன் சாம்பரில் போகிறாங்க. அண்ட் இப்போ நீங்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பேசும்போது செத்ராஸ் அதை பற்றினா நான் கவலைப்படல, நான் இப்போதைக்கு ஒரு கிளியர் விஷனோட இருக்கேன், விஷனரி. அண்ட் டேரெக்டாக எலிமினேஷன் சாம்பர் வின் பண்ணி அதுக்கப்புறமா ரெசல்மேனியால கோடி வந்து வின் பண்ணேன். ஏன்னா இப்போதைக்கு மெயின் இவன் ஜேவுசோ வேற குந்தர் தான் ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. எல்லா காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா கோடி மேலே தான் இருக்குது. அதனால் இப்போதைக்கு சிஎம் பங்கு கிட்ட நான் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல, ஏன்னா நான் வந்து சிஎம் பங்கோட கணக்கு இருக்குது அதையும் நான் தீப்பேன். ஆனால் இப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கு இந்த ஒரு டபிள்யூடபிள்யூல ஒரு சில விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேரெக்டாக நான் வந்து சிஎம் பங்கிட்ட ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்ற சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபின்பாலர் அங்கே டக்குன்னு வந்து அங்கே சடனா அண்ட் ஃபின்பாலர் வந்து அவங்ககிட்ட மைக்கை கொடுக்கும்போது அவர் வந்து டேரக்ட் என்ன சொல்கிறாருன்னா நீ இப்போதைக்கு கிளியர் விஷனாக இருக்கியா, இல்லை நீ வந்து ஒரு பெரிய வந்து குழப்பத்தில் இருக்க, அதாவது ஃபஸ்ட்டு டெபியூட் ஷோலேயே நீ வந்து தோத்துருக்க. அண்ட் ராயல் ரம்பரில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும், நீ ரோமன் ரைம்ஸ் அண்ட் சிஎம் பங்க் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு குழப்பத்தோடு தான் இருக்கீங்க, அதனால் நீங்கள் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. நான் வந்து அந்த குவாலிஃபை மேட்ச்லேயே வின் பண்ணுவேன், செத்ராலன்ஸ் ரெசல்மேனியால கோடியை ஃபேஸ் பண்ணி அங்கேயும் நான் வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவேன், இதான் என்னோட கதை அப்படின்னு சொல்லும் போது செத்ராலன்ஸ் இதெல்லாம் நீ சாதாரண நினச்சிக்கிட்டு இருக்கல, நீ நானும் நம்ம எத்தனை பேப்பரில் மோதிருப்போம், அதாவது எலிமினேஷன் சாம்பர்லேயும் மோதிருக்கோம், அண்ட் ரெசல்மேனியால சம்மர்ஸ்லாம் ஏகப்பட்ட பேப்பர்களை மோதிருக்கோம். அண்ட் அடுத்த வாரம் நடக்க போகிற ஷோ கண்டிப்பாக வந்து பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவலாக தான் இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் செத்ராலன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து என்னதான் முயற்சி பண்ணாலும் என்ன தோக்கடிக்க முடியாது, நான் தான் அங்கேயும் வின் பண்ணுவேன், அண்ட் ரெசல்மேனியாவுக்கு போவேன், அதுக்கப்புறமா அந்த டைட்டில் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ஃபின்பாலர் அதை அப்படியே கேட்டுக்கிட்டு அமைதியாகவே இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குது பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்பர் 5 இது அமெரிக்கன் மேடுக்கும் அண்ட் வைக்கிங் ரைடர்ஸுக்கும் ஒரு டேக் மேட்ச் வந்து பண்ணுறாங்க. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு என்னன்னா அமெரிக்கன் மேடை வைக்கிங் ரைடர்ஸ் பிச்சு எரிஞ்சிட்டாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச்சில். உண்மையிலேங்க வேற லெவலாக இருந்துச்சு இந்த ஒரு மேட்ச். அண்ட் டேக் மேட்ச் வைக்கிங் ரைடர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலு, தூக்கி வீசிட்டாங்க. அவ்வளோதான், கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச் டேக் ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச் முடிச்சு விட்டாங்க வைக்கிங் ரைடர்ஸ் க்ளீனாக. அண்ட் இப்போதைக்கு இவங்க வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் டேக் டீம் சாம்பியனாக உண்மையிலே இருக்காங்க. அண்ட் ஸ்மாக்டவுனோட வைக்கிங் ரைடர்ஸ் தான் என்னை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்பாலர்
அதனால ஒரே வார்னிங் கொடுக்குறாரு. நீங்கள் எல்லாருமே இப்போதைக்கு ரெசல்மேனியாவை நோக்கி தான் போகணும். அந்த மெயின் ஈவெண்ட் எப்படி பண்ணுறது அதை நோக்கியே பாருங்கள். எலிமினேஷன் சாம்பரில் நீ வின் பண்ண பாரு. நானும் சேம் அதே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதே ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாரு. அண்ட் இப்போதைக்கு மெயின் ஈவெண்ட் ஜே உசோ வர்சஸ் குந்தருக்கான மேட்சை ரெசல்மேனியாவில் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் நான் அடுத்த வாரம் நடக்க போகிற ரா எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ரோக்ஸானாக்கும் ரக்கேலுக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச். இதான் உங்கள் லாஸ்ட் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 6 இந்த ஃபைனல் மெயின் ஈவெண்ட் ஷோக்கே வந்தாச்சுங்க. ஷோ அண்ட் மேட்சஸ். நெக்ஸ்ட் சிஎம் பங்க் வராரு. அண்ட் சிஎம் பங்க் வந்தோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்றாருன்னா, இந்த ரிங்குக்குள்ள இந்த மக்கள் எல்லாருமே மணி ராவல் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த மக்களுக்கு இந்த ராயல் நம்பருக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னு அவருக்கா, ரெசல்மேனியாவில் நான் கண்டிப்பாக வந்து ஒரு ஆணவத்தோட பேசியிருந்தேன். ரெசல்மேனியாவில் கண்டிப்பாக நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய டிஸப்பாயின்மெண்ட் நினச்சி எனக்கு கரியரே வந்து லாஸ் ஆன மாதிரி வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அப்படிலாம் இல்லையே, அடுத்து ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நான் வந்து ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டாருக்கு வழி ஒரு ஆள் தான். ஏன்னா நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க நான் மெயின் ஈவெண்ட் ஜேவுஸ் கோவமாக இருக்கேன். ஏன்னா எல்லா சூப்பர் ஸ்டாரும் ஒரு கனவோட தான் இருந்தாங்க. அந்த ரெசல்மேனியாவை ஒரு ஆள் தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க மெயின் ஈவெண்ட் ஜேவுஸோ. ஓகே, அதை விடுங்க. அண்ட் இப்போதைக்கு எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் ஒன்று இருக்குது. மெயின் ஈவெண்ட் ஜேவுஸோ குந்தரை ஃபேஸ் பண்ணுறதுனால அடுத்து சிங்கிளாக இருக்கிறது கோடி தான். நான் கோடிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கோடி நான் வருவேன்ட்டு, கண்டிப்பாக நான் முதுல தாக்க மாட்டேன், நேராக தாக்குவேன். அந்த டைம் வந்துருச்சு. இப்போதைக்கு எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு ட்ரூ மேக்கின்டையர் வந்து அந்த ஒரு குவாலிஃபயர் ஆயிருக்கான். அவனை வந்து அங்கே ஏற்கனவே வந்து நான் முடிச்சிட்டேன், அங்கே வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு செத்ரான்ஸ் வர இருக்கிறான். அண்ட் செத்ரான்ஸ் வந்து அந்த பேரை எடுக்க விடும்ல. அண்ட் அதுக்கப்புறம் டேரக்ட் குவாலிஃபிகேஷன் நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு இங்கே மேட்ச் ஆடினா ஜான்சினா மட்டும் டேரெக்டாக வந்து குவாலிஃபை ஆகிட்டேன்னா அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் இருந்தாலும் ஜான்சினாட்ட மெயினாக ஒரு விஷயம் தான் சொல்லணும். நீ என்னென்ன டேரக்ட் குவாலிஃபை ஆகினா டேரெக்டாக ரெசல்மேனியா குவாலிஃபிகேஷன் ஆக முடியாது. அதனால நீ அந்த எலிமினேஷன் சாம்பரில் ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேஸ் பண்ண போகிற. எங்களுடைய அதாவது நான் சிஎம் பங்கை ஃபேஸ் பண்ண போகிறேன். அந்த சிஎம் பங்க் ஒன்று ரெசல்மேனியா கண்டிப்பாக ஓட மாட்டான் ஜான்சினா, உன் கனவை டெஸ்ட்ராய் பண்ணுவேன். அங்கே நான் வந்து சிஎம் பங்க் வந்து ரெசல்மேனியாவுக்கு டேரெக்டாக குவாலிஃபை ஆடுவேன். இதை வந்து நான் கன்ஃபார்மாக அடித்து ஊண்டுவேன். அதாவது இந்த ராயல் நம்பர் மாதிரிலாம் இருக்காது. ராயல் நம்பர் நான் சொன்ன மாதிரிலாம் எலிமினேஷன் சாம்பரில் கண்டிப்பாக வந்து நான் வின் பண்ணியே காட்டுவேன். அந்த எலிமினேஷன் சாம்பரில் மக்கள் எல்லாரும் முன்னாடி ப்ரூவ் பண்ணி கோடியை வந்து ஃபேஸ் பண்ணுவேன் ரெசல்மேனியாவில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அண்ட் சிஎம் பங்க் வந்து இப்போதைக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அங்கே ஜான்சினா இருந்தாலும் சரி, செத்ரான்ஸ் இருந்தாலும் சரி, ட்ரூ மேக்கின்டையர் இருந்தாலும் சரி, அங்கே ஒரே ஒரு ஆளு ரெசல்மேனியா நோக்கி கை தூக்குறது அங்கே சிஎம் பங்க் தான் அப்படின்னு வந்து இப்போதைக்கு வந்து சொல்கிறாரு. அண்ட் சொன்னதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அங்கே லோகன் பால் வர்றாரு. லோகன் பாலுக்கு இன்னைக்கு ராமசிடேக்கு ஒரு மேட்ச் இருக்குல்ல, அதனால லோகன் பால் டக்குனே ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துறாரு. அண்ட் கொடுத்ததுக்கப்புறமா என்னது டக்குன்னு ஷாக்கிங் ஆகிறாரு சிஎம்க்கு. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. லோகன் பால் இறங்கி கூட வந்து என்ன பேச போகிறார் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் வச்சு லோகன் பால் வந்து என்ன பேசுகிறாருன்னா, இடத்துல மக்கள் லோகன் பாலை வந்து பேசவே விடல, பூ பண்ண ஆரம்பிச்சாங்க. லோகன் பால் இந்த மக்களை நீங்கள் எல்லாருமே இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இவன் ஒரு பெரிய ஆணவத்தோட ஆடினா அவங்க எல்லாத்துக்கும் நான் இருக்கா. இதே மாதிரி நானும் அவனும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கும் போது லோகன் பால் இவனை நான் ஒரு வாட்டி கூட மேட்சே பண்ணல, ஒரு வாட்டி கூட தோக்கடிக்கல அந்த மாதிரி சொல்லி ஒம்பளுத்துக்கிட்டு தான். ஆனால் அதே ராயல் நம்பரில் இவன் கரியரை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இவனை தள்ளி விட்டதை நான் தான். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மக்கள் எல்லாரும் அதே மாதிரி தான் எலிமினேஷன் சாம்பர் பேப்பர்லையும் நான் இந்த மேட்சை வின் பண்ணி எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் வருவேன். அங்கே ஒன்று தோக்கடிச்சு உன் கரியரை மொத்தமாக நீ உன் கனவு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே ரெசல்மேனியாவில் கோடியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சிஎம் பங்க் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. சிஎம் பங்க் சிரிச்சுக்கிட்டே இந்த எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் நீ அசால்ட்டாக வின் பண்ணி போயிடலாம் நினச்சிக்கிட்டு இருக்கியா, இது ஒன்றும் சாதாரண கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நீ இப்போ இங்கே தாண்ட முடியாது. இப்போ இங்கே நடக்க போகிற மேட்ச்சில் 619க்கு அதாவது நம்ம லெஜெண்டரி ராமஸ்ரீக்கும் அண்ட் லோகன் பாலுக்கு மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் நீ ஜெயிச்சுட்டு அந்த பக்கம் வந்தேன்னா எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு வந்து தரமாக செக்மெண்ட் பண்ணிடுறேன் இன்னைக்கு சிஎம் பங்க். இதுதான் கரெக்டான டீல், இதுக்கு நான் ஓகே இந்த மேட்ச் வின் பண்ணிட்டு வரேன் அந்த மாதிரி தான் தரமான ஒரு செக்மெண்ட் பண்ணியிருந்தாரு லோகன் பால் அண்ட் சிஎம் பங்க் அண்ட் செத்ரான்ஸ் 3 பேருமே வேறலான செக்மெண்ட். எல்லாமே எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் இப்போயே ஹைப் பண்ண ஆரம்பிச்சாங்க. லோகன் பால் வாசஸ் ராமஸ்ரீக்கான மேட்ச்சில் யார் வின் பண்ணுறான்னு கூட்டி சீக்கிரம் வந்து பார்த்தலாம். மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நண்பா. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா 2025 ராமஸ்ரீ ரிட்டைர்மெண்ட் ஆகிடுவார். அதனால இவரை வந்து எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் வரைக்குமாச்சும் கொண்டு போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த மூமெண்ட் நடக்கலை. இங்கே ராமஸ்ரீ கடைசி 619 போடும்போது அங்கே வந்து டக்குன்னு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுது. அதாவது லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நீ வச்சு தடுத்து அதுக்கப்புறம் அவரோட பஞ்சை கொடுத்து அவரோட ஃபினிஷர் போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்டுறாரு. இங்கே லோகன் பால் வின் பண்ணிடுறாரு. அண்ட் எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் கண்டிப்பாக வந்து ஃபயராக இருக்கும் போது இந்த ரிங்குக்குள்ளே லோகன் பால் இருக்காரு. ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணி அந்த ட்ரீமாக இருக்கிற சூப்பர் ஸ்டாரை கண்டிப்பாக கெடுத்து விட்டுருவார். போனாட்டி எப்படி ராண்டியோட ட்ரீம் உடச்சாரு ட்ரூ சரி சிஎம் பங்கோட ட்ரீமை கண்டிப்பாக உடைக்க போறான்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் பார்த்தேன். நீங்கள் நடந்த உண்மையிலே வேற லெவலுங்க, சத்தியமாக சொல்கிறேன். அதனால தான் இந்த 10.10 வந்து கொடுத்தேன். ரியலி உங்களோட ரேட்டிங் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.